சோ இப்ப பாருங்க, இப்ப அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பார்க்கலாம். நீங்க மிஸ் பண்ண வார்த்தைகள் மட்டும் பார்ப்போம். திருப்பி ட்ரை பண்ணலாம். ஹரிணி பிரியா Yes, sir. யாராவது சொல்லலாம். எங்க இது Okay, sir. எங்க மிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன் இந்த வார்த்தை பதிலாக, இதுக்கு பதிலா இது, அதுக்கு பதிலா இது Because of இல்ல, பதிலாக Instead of, sir. Sorry, sir. Instead of. instead Instead of. instead INSTEAD instead. Very good. Yeah, instead of. Sorry. Instead. All right. Instead அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஹார்ட்லின்ட்டாங்க. கடினமான ஹார்ட்லின்னாக்கா அரிதாக அர்த்தம். ஹார்டு கடினமானங்கிறதுக்கு ஹார்டு. Difficulty, sir. Difficulty. கடினமானனா difficulty, sir. difficult. All right. சரியாங்கிறப்ப கரெக்ட்னு ரெண்டு வாட்டி சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. sir. இவ்வாறாக ஏதாவது ஐடியா இருக்கா? இவ்வாறாக. thus THUS நோட் பண்ணிக்கிங்க. இவ்வாறாகனா thus thusனா HENC ரெண்டு வார்த்தை இருக்கு. கனிஷ்கா இவ்வாறாக அப்படின்னா thus or hence. Okay. Oh, hence, sir. Thus. Okay. போடலாம். thus THUS போடலாம். ஹரிணி பிரியா அது புரியுதுங்களா? thus THUS HENC போடலாம். சரி, இதனாலும் thus தானே சார்? இதனால் அதுவும் thus தானே சார்? அது இல்ல. இதனால்ங்கிறது வேற. சின்ஸ் அப்படிங்கிற மீனிங்ல வரும். இதனால்ங்கிறது as கூட போடலாம். பட் நீங்க சொல்ற வார்த்தை அது கிடையாது. நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட நியர்லின்னு சொன்னீங்க. வெரி குட். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தான். அப்ராக்சிமேட்லி இருக்கு. அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. கரெக்ட். அரவுண்ட் AROUND அதுவும் கிட்டத்தட்ட தான். நோட் பண்ணிக்கிங்க. ஆல்மோஸ்ட், அரவுண்ட், நியர்லி. சோ இந்த கிட்டத்தட்டக்கு நிறைய வார்த்தை இருக்குது. சிம்பிளி சும்மா அருமையா சொன்னாங்க. சும்மாங்கிறது சிம்பிளின்னாங்க. வெரி நைஸ். முழுவதும்க்கு கம்ப்ளீட்னு ஒண்ணு இருக்கு. என்டையர்னு ஒண்ணு இருக்கு. குவைட்னு ஒண்ணு இருக்கு. QUITE அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. QUITE. இவரு ரொம்ப அருமையா சொன்னாரு. இரண்டில் ஒன்று எய்தர்னு சொன்னாரு. எய்தர் இஸ் வெரி குட். இரண்டில் ஒன்று. இந்த QUITE இது பண்ணுங்க. குறிப்பாக வந்து பர்டிகுலர்லின்னு ஒண்ணு இருக்கு. பர்டிகுலர்லி, ஸ்பெசிபிக்கலின்னு ஒண்ணு இருக்கு. எஸ்பெஷலி, பர்டிகுலர்லி, ஸ்பெசிபிக்கலி. அது ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க. அதுல வந்து நிறைய வார்த்தை இருக்கு. நீங்க வந்து நிறைய கொண்டு வரலாம். மிகச்சிறந்ததுக்கு வந்து பெஸ்ட், மிகச்சிறந்தது. சிறந்தது வந்து பெட்டர். நோட் பண்ணிக்கிங்க. சிறந்தது வந்து பெட்டர். மிகச்சிறந்தது வந்து பெஸ்ட். அந்த பெஸ்ட்ங்கிற வார்த்தையை நான் பார்க்க முடியல. உங்களால கொண்டு வர முடியல. இறுதியாக வந்து ஃபைனலின்னு ஒண்ணு இருக்கு. அதை விட முக்கியமா ஒரு வார்த்தை இருக்கு. எவென்ச்சுவலி. எவென்ச்சுவலி. EVENTUALLY. நோட் பண்ணிக்கிங்க. எவென்ச்சுவலி நோட் பண்ணீங்க. அடிக்கடி வரும். இதெல்லாம் ரீடிங். சார் eventually என்ன சார் எக்ஸாக்ட் மீனிங் என்ன சார்? eventuallyனா இறுதியாக. இன்ஃபேக்ட் வந்து கனிஷ்கா ரொம்ப அற்புதமா பண்ணாப்ல. 72 ஸ்கோர் எடுத்தாப்ல அவுட் ஆஃப் 100. பெரிய ஸ்கோர் இது. எஸ் சார் உண்மை சார். இன்ஃபேக்ட் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்றாங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவு ஸ்கோர் பண்ணுவாப்லன்னு. ரொம்ப அருமையா பண்ணிட்டாப்ல. Thank you sir. வெரி குட். வேறு அப்படிங்கிறதுக்கு எல்ஸ், ELSC இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து எல்ஸ், ELSC. வேறு இடத்தில் எல்ஸ். வேறு இல்ல, வேறு எல்ஸ். வேற ஏதாவது எனிதிங் எல்ஸ் வேறு. அவங்க அனதர் சொல்லலாம். பட் வந்து எல்ஸ் வந்து அது முக்கியமான வார்த்தை. நோட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம்னு வர்றப்ப லெஸ்ன்னு சொல்லலாம், லிட்டில்னு சொல்லலாம். லோன்னு சொன்னாங்க, லிட்டில் சொல்லலாம். அப்புறம் அந்த ஒரு வேளைக்கு மேபி வந்து சூப்பரான வார்த்தை. இடையில கேப் இருக்க கூடாது. மேக்கும் பிக்கும் கேப் இல்லைன்னா அது பர்ஹாப்ஸ்னா ஒரு வேளை. பர்ஹாப்ஸ் எழுதிக்கிங்க. PERHAPS ரொம்ப முக்கியம். எஸ் சார், மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. பர்ஹாப்ஸ். அரிதாக அப்படின்னா ரேர்லி. அதே மாதிரி
ஹார்ட்லினாலும் அரிதாக தான், ஹார்ட்லி, ரேர்லி. அப்புறம் செல்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு, SCLDOM நம்ம சொல்லியிருக்கோம். செல்டம்னாலும் அரிதாக தான். நோட் பண்ணிக்கிங்க. ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம். ஆல்ரைட். அப்புறம் அநேகமாக வந்து 2 பேருமே மிஸ் பண்ணிட்டீங்க. நோட் பண்ணிக்கிங்க. ஹரிணி பிரியா தான் ஐடியா இருக்கா? அநேகமாக சார் இருக்கு சார், இப்பதான் மைண்ட்ல வந்தது அநேகமாக. ப்ராபபிளி. எஸ் சார், ப்ராபபிளி. எஸ் சார். ஓ, ப்ராபபிளி. 2 பேருமே மிஸ் பண்ணீங்க. ஹரிணி பிரியா இருக்கீங்களா? எஸ் சார். ப்ராபபிளி நோட் பண்ணிக்கிங்க. அநேகமாக. உங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் 100 வேர்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் வேர்ட்ஸ் நான் கொடுக்க போறேன். ஹரிணி பிரியாவுக்கு எவ்வளவு எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்குள்ள இதை முடிச்சிருவோம். போத் இருக்குங்கிறது ரொம்ப பிரமாதமா சொன்னாங்க. ஆல்ரெடி ஏற்கனவேங்கிறதையும் கனிஷ்கா நல்லா சொன்னாப்ல. கிட்டத்தட்ட இருக்கு. நான் சொன்ன மாதிரி 2-3 வார்த்தை இருக்கு. ஆல்மோஸ்ட், நியர்லி, அபவுட், அரவுண்ட். அபவுட், அரவுண்ட். இது அபவுட்னா பற்றின்னு ஒரு மீனிங் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மீனிங் இருக்கு. அரவுண்ட், நியர்லி, அபவுட், ஆல்மோஸ்ட். முன்புக்கு எகோ வந்து அருமையா ஒரு வாட்டி சொன்னாங்க. குறைந்தபட்சத்துக்கு லீஸ்ட்னு சொல்லணும். அந்த வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணல. லீஸ்ட். லீஸ்ட். எஸ் சார். லீஸ்ட். ஒரு அட்லீஸ்ட் அருமையா சொன்னாப்ல. வெரி நைஸ். மிகவும் வெரி, வெரின்னு ஒரு வார்த்தை, சோன்னு ஒரு வார்த்தை, மச்னு ஒரு வார்த்தை, மோர்னு ஒரு வார்த்தை. நிறைய வார்த்தைகள் நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். மச், மோர், சோ, வெரி, டூ, TOO2. டூ. எஸ் சார். பிறகு, பிறகு ஒரு வார்த்தை இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். ஆல்ரைட். குறைந்தபட்சம் அது சொன்னோம். ஒரு முறை மச்சுக்கு வந்து சொன்னோம். பிறகு, பின்னர். பிறகு, பின்னருக்கு ஒரு முக்கியமான வார்த்தை. அது யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அந்த வார்த்தை எனக்கு வரல. வேற வார்த்தை சொல்லி. பிறகு, ஆஃப்டர்வர்ட்ஸ். ஆஃப்டர் பிறகு, ஆஃப்டர்வர்ட்ஸ் பிறகு, தென்னுனா கூட பிறகுதான். தென். எஸ் சார். தென்ன பிறகு சார். எஸ் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கு. லேட்டர். LATER. லேட்டர். லேட்டர்னா பிறகு. எதுக்கிங்க? லேட்டர். லேட்டர். எஸ் சார். இருப்பினும்க்கு நிறைய வார்த்தை இருக்கு. அல்தோ, தோ, ஈவன் தோ, nevertheless, nonetheless. எதுக்கிங்க? however, even though, although, though, nevertheless. ஒரே வார்த்தை கனிஷ்கா. ஓகே சார். nevertheless. nonetheless ஒரே வார்த்தை. NONETHELESS. nevertheless, nonetheless. அத்தனை வார்த்தை இருக்கு. despite எழுதிக்கிங்க. DESPITE. despite. despiteனால இருந்த போதிலும் தான். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்போதும் வந்து ஆல்வேஸ்ங்கிறது எப்போதும். அதே மாதிரி எவர், EVER. எவர்னாலும் எப்போதுதான். ஆல்வேஸ் சொன்னீங்க, எவர் சொல்லல. எவர், EVER. அவர் நெவர் எவர்னு சொன்னாரு. அது நெவர்னு சொன்னா போதும், ஒருபோதும் இல்லை. ஓகே சார். அடிக்கடிக்கு 2 வார்த்தை இருக்குது. ஒன்னு சொல்லிட்டாரு, இன்னொரு வார்த்தையை சொல்லல. frequently, occasionally சார். இல்ல, அடிக்கடி. ஓ சார். ஓ, frequently, then ஹரிணி பிரியா அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்துவோம். அடிக்கடி வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவோம். இது அமெரிக்கால ஒரு வாட்டி ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க, இங்கிலாந்துல ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க. frequently,
All right. Often, OFTEN எழுதிக்கீங்க. எஸ் சார் ஆஃபன் சார் எஸ் சார் யா எஸ். இன்னுங்கிற வார்த்தைய ரெண்டு பேருமே அந்த கரெக்டான வார்த்தையை எனக்கு சொல்லல. இன்னும் சரி இன்னும் நடக்கல. இன்னும் அப்படின்னா இனிமேதான் சார் ஸ்டில் இட்டெல்லாம் வராதா சார் எட் நடக்கும். இதுவரையில் இதுவரையில் இன்னமும்னா 8 ஒய்இடி 8 எஸ் சார் எட் எஸ் சார் எழுதிக்கீங்க 8. ஓ எட் எஸ் சார் அனைத்தும்ங்கிறதுக்கு எவரிதிங்னு அருமையா சொன்னாப்ல. இன்னொரு வார்த்தை இருக்கு. அனைத்தும் எவரிதிங்னு பிரமாதமா சொன்ன ஒரு வார்த்தை. எஸ் சார் என்டையர்லி சார் சாரி என்டையர்லிங்கிற மாதிரியே இன்னொரு வார்த்தை இருக்கு. அனைத்தும் ஹரிணிபிரியா சொல்ல முடியுமா? அடிக்கடி நம்ம பயன்படுத்துற வார்த்தை fully, sir. அனைத்தும். அது முழுவதும். அதுவும் கரெக்ட் தான். ஆல் ஏஎல்எல் ஆல். எஸ் சார் ஆல் எஸ் சார் ஆல் நோட் பண்ணிக்கோங்க. ஆல். எப்போதும் ரெண்டு வார்த்தை. ஒன்னு ஆல்வேஸ், இன்னொன்னு எவர். EVER. மிக அதிகம் அப்படிங்கிறப்ப மோஸ்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். அந்த வார்த்தை வரல உங்க மைண்டுக்கு. எஸ் சார் மோஸ்ட் இந்த ஆகையினால்ங்கிறதுக்கு சோங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். எஸ் சார் சோ எஸ் சார் AS அது யூஸ் பண்ணலாம். சோ எஸ் ஓகே சார். கூட கனிஷ்கா இது கொஞ்சம் தடுமாறுனீங்க. கூட எஸ் சார் இது ஈவன் EVEN ஈவன் கூட. ஓ எஸ் சார் ஈவன். மட்டும்னா ஒன்லி. ஹரிணிபிரியா ரொம்ப ஈஸி தான். ஒன்லி. எஸ் சார் ஒன்லி. Okay, sir. மேலும் அண்டு யூஸ் பண்ணலாம். ஆல்சோ யூஸ் பண்ணலாம். சார் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். ஆல்சோ வேர்டு யாரு ரெண்டு பேருமே சொல்ல விட்டீங்க. எஸ் சார் எஸ். ஆல் ரைட். இதுல ஏன் முக்கியமா நம்ம இது மாதிரி இது பார்க்கணும்னா நமக்கு கரெக்டா கொண்டு வர்றோமான்னு பார்க்கணும். லுக் அட் தட். எவ்வளவு இதா கொண்டு வரோமோ, எவ்வளவு இதா நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த வாட்டி ட்ரை பண்ணலாமா? சிம்பிளா தான் இருக்கும். Okay, sir. ஓகே சார் ட்ரை பண்ணலாம் சார். ஓகே சார். ஹரிணிபிரியாட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லல. பட் இது டோட்டலா டிஃபரன்சஸ் இருக்கும். ஆனா டெய்லி நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ற வார்த்தை தான். அதுக்கு உங்களால இங்கிலீஷ்ல எப்படி கொண்டு வர முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம். Okay, sir. Yes. ரெடியா சொல்லிடலாமா? Yes, sir. ஓகே. ஒரே வார்த்தையில சொல்லணும். ஒரு வார்த்தைக்கு மேல சொல்லக்கூடாது. ஒரு சான்ஸ் கொடுப்போம். தப்பாயிட்டுனா பரவாயில்ல. நம்ம அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம். பாஸ்ன்னு சொல்லணும்னா அடுத்ததுக்கு போயிடணும். Okay, sir. All right. சென்றடைவது. Reach, sir. அது ஒரே வார்த்தை. அவ்வளவுதான். வெட்டுவது. Cut. கட். ஒரே வார்த்தை தான். கீழே விழுவது.
தெரியல சார். ஓகே பாஸ். ஃபாலன் சார். பால் அந்த வார்த்தை நீங்க பிரசன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தங்குதல். ஓகே ஃபால். சார் கேட்கல. தங்குதல். ஏ கட்டமைப்பது. பாஸ். எதிர்பார்க்கிறது. எக்ஸ்பெக்டேஷன். verb தான் சொல்லணும். எக்ஸ்பெக்ட். எக்ஸ்பெக்ட். அனுப்புவது. சென்ட். இறக்கிறது. கேட்கல சார். இறக்கிறது. இல்ல கேட்கல. எக்ஸாக்ட்டா இறத்தல். இறத்தல். சார். இறத்தல். சேவை செய்வது. சர்விங். காத்திருத்தல். வெயிட்டிங். ஓகே வெயிட்னு சொல்ல போதும் சர்வ்னு சொல்ல போதும் அதான் வந்து பிரசன்ட் டென்ஸ். ஓகே சார். வாங்குவது.